ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் தலைவா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR and congrats to RR. Bad luck KKR. எஸ் சார், உண்மையாக ரெண்டு டீமே வந்து ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் போத் த எண்ட்ஸ். இந்த பக்கம் ஒரு செஞ்சுரி, அந்த பக்கம் ஒரு செஞ்சுரி. இவங்களும் மட்டமான பவுலிங், அவங்களும் மட்டமான பவுலிங், இவங்களும் சூப்பர் பேட்டிங், அவங்களும் சூப்பர் பேட்டிங்னு டஃப் கொடுத்து விளையாடின இந்த ரெண்டு டீம்ல லாஸ்ட் பால் விக்டரி ஒரு டீமுக்கு போயிருக்குது. ஹவு என்ஜாயபிள் வாஸ் த மேட்ச்? கிளாஸ் சார். ஷாருக் கான் அண்ட் மொத்த குரூப்புக்கு ரசகுல்லா கையில வாய்கிட்ட கொடுத்து டப்புன்னு தட்டி விட்டாரு பட்லர் லாஸ்ட்ல. அது வந்து ரெண்டு பேரு ரெண்டு டீம்ல டென்னிஸ் மாதிரி ஆடினாங்க. ஒரு பக்கம் சுனில் நாராயண் கிரிக்கெட் டீம்லயும் டென்னிஸ் மாதிரி ஆடினார் சோலோவா. அந்த பக்கம் பதிலுக்கு இவர் வந்து சூப்பர் டென்னிஸ் சொல்லிட்டு இவர் ஒரு டென்னிஸ் ஆடினாரு. இந்த ஜோஸ் பட்லர் ஒண்டி ஒரு எண்டுல நின்றுனே இருந்தாருன்னா அது கடைசியில அவர் முதுக நம்ம பாக்குற வரைக்கும் அந்த மேட்சை நம்ம வின் பண்ணதான் சொல்ல முடியாது ஃபீல்டிங் டீம். ஸோ அது ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணாரு. கேகேஆருக்கு என்ன சொல்லலாம், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இல்ல, பட்லர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு பேட்லர் நான் பார்க்கல. அதாவது பெஸ்ட் குவாலிட்டி போலிங் அகேன்ஸ்டா தள்ளி ஆடுறது அடிக்கிறது, தள்ளி ஆடுறது அடிக்கிறது, நினைச்ச மாதிரி என்ன வேணா பண்ண முடியும்னு காமிச்சு மைண்ட்ல ஒரு டிட்டர்மினேஷன் முகத்துல இருக்கு பாருங்க. நான் ஜெயிச்சுட்டு தான் போவேன், என் முதுகு காலி ஆட்டம் என்ன வேணா ஆட்டம், 2 பால் ரன் எடுக்காம இருப்பேன், பட் 4-6 நினைச்சா அடிப்பேன். அதான் இந்த கிரிட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. பினிஷர் நான் பண்ணியே தீர்வேன்ட்டு பண்ணார் பாத்தீங்களா, எக்ஸ்ட்ராடனரி. நான் ஓவரால் பார்த்ததுல போலிங் வந்து ரெண்டு பேருக்குமே டாப் கிளாஸ் போலிங், ரெண்டு டீமுக்குமே. அதாவது 2 பெஸ்ட் போலிங் சைட்ஸ் IPL 10 டீம்ல. பட் இதுல என்னன்னா RR வந்து சுமாரா போட்டாங்க போலிங், எஸ்பெஷலி அஸ்வின் அண்ட் சஹல். அவங்க போலிங் சுமாரா போட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் அவங்களோட KKR ஸ்பின் டிபார்ட்மெண்ட் போலிங் பெட்டரா போட்டு தோத்துட்டாங்க. இதுதான் ஆச்சரியமான விஷயம். எஸ், வெல் செட் சார், நைஸ் அப்சர்வேஷன். என்னன்னா சார், இப்போ நம்ம வருண் சக்கரவர்த்தி நீங்க சொல்ற மாதிரி இந்த எண்டு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவரை கொடுக்குறாங்க. அந்த ஒரு 6 தாண்டி வந்து அவரால் வந்து 4-6 கொடுக்காம ஒரு 4 பால் ஓட்டுறாரு பட்லரை வச்சு. வெறும் சிங்கிள்ஸ் தான் அங்க இங்க போகுது, அதை அவங்க ஓட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஒரு 4 பால் நல்லா டஃப் கொடுக்குறாரு. லாஸ்ட் பால் தான் திரும்ப வந்து சரி இந்த பால் எப்படினாலும் தூக்கி வச்சிடலாம்னு சொல்லி எல்லாருமே உள்ள நிற்கும் போது அவர் தூக்கிட்டாரு. அந்த மாதிரி லாஸ்ட் ஓவர். ஆனா இந்த பக்கம் அஸ்வின் அண்ட் சஹால் இந்த மாதிரி வந்து எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பவுலர் அஸ்வின் தான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு போய் இன்னைக்கு சுனில் நாராயண் ஒரு தடவை 2 தடவை அடிச்சிட்டாரு பயன்ட்டு ஃபுல்லா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறேன்னு சொல்லி அவரும் சரி சஹாலும் சரி ரெண்டு பேருமே அந்த ரீப்ளே ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா சுனில் நாராயண் வருது லென்த் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறாரு, லாங் ஆஃப்ல 6 வருது, அவுட் சைட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் 6. இதே மாதிரி ஒரு 6-7 6 மேல நேரா போகுது சார். அது வந்து எனக்கு அவங்க மாதிரி ஒரு 2 ஸ்டார் பவுலர்ஸ் அப்படி போட்டதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆமா, நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா அவங்க 2 பேருமே வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ். அஸ்வின் சஹல் 2 பேருமே எந்த பிஸ்தா பேட்ஸ்மேன் இருந்தாலும் போட்டு கண்டெயின் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அஸ்வின் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடும்போது நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், ஒரு ரவுண்ட் விக்கெட்ஸ் போட்டு ஒரு ஸ்லாண்டான ஒரு லைன்ல போட்டு அவங்க என்ன ஆனாலும் லெகம்பேர் பக்கமே பால் போகும். அதை வந்து ரெகுலரா போடுவார். லாஸ்ட் இயர்லாம் போட்டுருந்தார். இந்த தடவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுனில் நாராயண கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இந்த காடா முன்சாமில இருக்காங்களே அவங்க பாலை தூக்கி டாஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே போட்டா பேடா மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இனி அவங்க பேட்லுக்கு அவங்க எந்த ரேஞ்சில் ஆன் த ரைஸ் வரா மாதிரி எந்த ரேஞ்சில் பாலை போட்டாலும் அவர் அச்சாதான் 6 தான் போகுது. பவுண்டரி சின்னது அதெல்லாம் வேற விஷயம், என்ன இருந்தாலும் சரி அவரு அது கரெக்டா அவங்களோட ப்ளாய் அதுல ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இவங்க மட்டும் நம்ம சேஃப்டியா போயிடலாம். நம்மளுடைய ஃபோக்கஸ் எக்கானமியில இருக்கட்டும். அந்த மேக்ஸிமம் பேக் ஃபுட்ல அடிச்சு ஒரு ரன் தான் விடணும் அப்படின்ட்டு இவங்க எக்கானமியில போய் அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவுட் ஆயிருந்தா அது பெட்டர். பட் இவங்களுடைய ஃபோக்கஸே இல்லை, விக்கெட் எடுத்துடணும், மவனை நான் காமிச்சிடணும், நாங்க எவ்வளவு பெரிய போலன்னு உங்களுக்கு காமிச்சிடணும், உங்க விக்கெட் நாங்க எடுத்து உள்ளான்னு போறோம் அப்படின்ட்டு விக்கெட் டேக்கிங்ல போயிடுச்சு மைண்ட், எக்கானமியில போகாம. அதுலதான் ஏகப்பட்ட 6 போச்சு. அதை அவங்க பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளசென்டா இருந்துட்டாங்க. இவர் விக்கெட்டை ஈஸியா எடுத்துலாம், அப்புறம் மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. பட் அவர் விடாம கடிச்சிருக்காரு, செம்மடி அடிச்சிட்டு. அதே மாதிரி இந்த சைடு வந்து KKRல ஹர்ஷித் ராணா
அவரை வந்து பார்த்த உடனே எல்லா பேட்ஸ்மேனுக்கும் என்ன ஓவரா சீனை போடுவேன் இவர் அப்போ உன்னை அடிச்சே ஆவன் அப்படின்ற மாதிரி அவர் அடிக்க போய் நிறைய பேட்ஸ்மேன் பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆயிட்டு இருந்தாங்க வரிசையா. ஏன்னா அவருடைய பால்ஸ் அடிச்சா ஒரு 6 பால் 2 பால் 3 பால் 6 போகுது. இவங்களுக்கு என்னன்னா அவர் மூஞ்ச பார்த்து ஒரு கோவத்துல 6 பாலும் 6 அடிக்கணும்னு ஆசை. அதுலதான் வந்து இந்த 4வது பால் 5வது பால் அவர் ஓவர்ல மட்டுமே விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. அவரும் முத்தம் எல்லாம் கொடுத்து கிளம்புங்க அப்படின்லாம் அனுப்பி வைக்கிறாரு. சோ ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் தான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணிச்சு அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங்ல ஆக்சுவலா. ஆமா, முதல்ல வந்து கம்ப்ளீட்டாவே கேகேஆர் பக்கம் மேட்ச் போனதுக்கு காரணம் ஹர்ஷித் ராணாவுடைய போலிங் தான். அவங்க பக்கமே வந்ததுக்கு காரணம். அது ஆர்ஆர் வந்து கம்ப்ளீட்லி ரெடியூஸ்டு. போன மேட்ச் பட்லர் ஆடல, அஸ்வின்லாம் ஆடல. அதுக்கப்புறம் திருப்பி திடீர்னு பட்லர் வர்றாரு உள்ளுக்குள்ள, ஒரு ரெண்டு அவர் நிக்கிறாரு, இந்த பக்கம் விக்கெட் போயினே இருக்கு இல்லைன்னா அப்படின்லாம் வந்த போது கேகேஆர் பக்கம் தான் போயிட்டு இருந்த மேட்ச். பிளஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸும் டாப் டாஸா போடுறாங்க. திடீர்னு வருண் சக்கரவர்த்தியுடைய ஓவர்ல ஒரு 17 ரன் போச்சு நடுவில். ஏதோ ஒரு ஓவர் போச்சு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மேட்ச்ல. அதுக்கப்புறம் இந்த போவல் வந்து ஒரு சதுராட்டம் நான்னு பாத்தீங்களா சுனில் நாராயண் போலிங்ல, அதுல கம்ப்ளீட்டா அவங்க ஜிங்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க நினைக்கவே இல்லை ஸ்மூத் செயலியா போகும்னு நினைச்சாங்க. திடீர்னு இந்த 2 அடி அடிச்சாங்க பாருங்க ஆர்ஆர்ல வந்து. அதுல வந்து கம்ப்ளீட்டா டுவர்ட்ஸ் ஆர்ஆர் போய் கடைசியில கூட இட் வாஸ் நாட் ஈஸி. பட் இது வந்து கம்ப்ளீட் அது என்ன அபவ் ஹியூமன் பிலோ காட் டைப் ஆஃப் டிட்டர்மினேஷன். அந்த மாதிரி ஜோஸ் பட்லர் இந்த மேட்ச் இங்க நான் நிக்கிறது இந்த வின் பண்ணிட்டு தான் நான் போவேன், இல்லாட்டா நான் ஃபிளைட் ஏற மாட்டேன் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன்ல எதிர்பக்கம் ரன் அடிக்கிற ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, ரன் அடிக்கிறவங்களும் அவுட் இருக்காங்க. ஆனா டெய்லண்டர்ஸை வச்சு தனியா வின் பண்ணி கொடுத்ததுன்றது ரொம்ப பினாமினல் ஹெர்குலியன் டாஸ்க் அது அவர் பண்ணது. ஹேட்ஸ் ஆஃப். எஸ் சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடின சுனில் நாராயணோட இன்னிங்ஸ், சுனில் நாராயண் வந்து ஒரு ஓப்பனரா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா வந்து தன்னை என்னெல்லாம் வந்து பண்ணி நிரூபிக்க முடியுமோ நிரூபிக்கிறாரு. இது வந்து ஏற்கனவே ஆடின அந்த இன்னிங்ஸுமே ஒரு சூப்பர் இன்னிங்ஸ். ஏற்கனவே அன்னைக்கு மேட்ச்ல பேசியிருந்தோம். இன்னைக்கு அகைன் ஒரு வண்டர்ஃபுல் நாக். எப்படி இருந்துச்சு அவரோட இன்னிங்ஸ்? அவரு ஃபேபுலஸ் பிகாஸ் அவரோட பயங்கர ஃபிட்னஸ், பீக் ஃபிட்னஸ், ஸ்பீடு, அஜிலிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த லிமிடேஷன் வச்சுட்டு கேட்ச் வேற பிடிச்சாரு. நீங்க ஷாக்கு அந்த கேட்ச் பிடிச்சது, பின்னாடி போய் பிடிச்ச கேட்ச், அந்த கேட்ச் பிடிச்சது ஷாக்கு. பேட்டிங்ல தான் சொன்னேன், எந்த இடத்துல இருந்து குட் லெங்க்ல ஆன் த ரைஸ் அடிச்சுன்னே இருப்பேன். எங்க போட்டாலும் பவுன்ஸ் பண்ணனா சீவுவேன். குட் லெங்க் அவுட் ஸ்டம் போட்டீங்கன்னா கவர்ஸ் மேல் தூக்கி அடிப்பேன், மிடில் ஸ்டம்ப்ல போனீங்கன்னா விட்டு அடிப்பேன். ஆனா எல்லாம் ஆன் த ரைஸ் தான், எந்த போஸ் குனியவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவர் கடைசியில் அவுட் ஆனது யார்கர் தான் அவுட் ஆனது. ஓகே, பட் இந்த அப்போனன்ட்ஸ் புட்டிவாதமா அந்த யார்கரை ஒழிச்சு வச்சுன்னு கடைசியில போடுறாங்க. போய் பேங்க் லாக்கர்ல இருந்து 18வது ஓவர் தான் எடுத்துன்னு வராங்க அந்த யார்கரை. அதை ஏன் முதல்ல ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு ஒரே மிஸ்ட்ரியா இருக்கு. அந்த யார்கரை முதல்ல ஷூக்கு நேரம் போட்டா அவருக்கு அவரை புரியவே முடியாது. அந்த யார்கர் நீங்க வேணா பாருங்க, அவருக்கு டிராவல்ஸ் எடுக்கலாம் யார்கர் தான் போடணும். ஏன்னா 2 பேரும் ரைட் லெக் தூக்கி வெளில வச்சிருவாங்க சுத்தறதுக்கு. பட் அந்த யார்கர் யாரும் ட்ரை பண்ணல, ஒரே ஒரு டெட்லி யார்கர் போகும். 2 யார்கரை போட்டு ரன் கண்டெயின் பண்ணீங்கன்னா சுத்திட்டு போடுவாரு. ஆனா கிரெடிட் எடுக்கவே இல்லை அவர். ஏன்னா நினைச்சு அடிக்கிறார் சிக்ஸ், நிந்தத்துல இருந்து அடிக்கிறாரு, எப்படி போட்டாலும் அடிக்கிறார் சிக்ஸ். அதுல வந்து we have to give him fullest credit. அது வந்து சுனில் நாராயண் வந்து டன்னில் நாராயண் ஆகிப்பட்டு அவர் டன் அடிப்பார் நினைக்கவே இல்லை. அவர் இவ்வளவு நாளெல்லாம் ஸ்டே பண்ணி ஆடுற பிளேயரே கிடையாது. அவர் ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணார். அவர் வந்து இந்த பக்கத்துல ஜோஸ் பட்லர் நம்பர் அந்த பக்கம் ஒரு ஆட்டு. சார் ரியான் பராக் என்ன மாதிரி ப்ராமிசிங்கா என்ன நீங்க ஆடணும்னு இத்தனை வருஷமா எதிர்பார்த்தீங்களோ எல்லா சீசனுக்கும் சேர்த்து இந்த சீசன் உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சீசன் வந்து அடி 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 அடின்னு அடிக்கிறாரு அவரு. எல்லா மேட்ச்லயுமே ஒரு கன்சிஸ்டன்சி காட்டிட்டே இருக்கிறாரு அவரு. நல்லா இருக்குது. a treat to watch his batting actually. அவர் வந்து இப்பதான் சொல்றேன், நம்ம வாய மூட்டர், நான் என் வாய மூட்டர்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து கடைசி 2 வருஷமா 13 14 ஆவரேஜ் இருக்கிறவர் வந்து திடீர்னு எக்ஸ்ட்ராடனரி ஆடுறாருன்றத நான் ஒத்துட்டேன். ரொம்ப பிரமாதமா ஆடுறாரு, அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் கிளாசிக்கா இருக்கு. பட் இந்த ஓவர் பிலிம் ஒண்ணு காமிப்பார்ல, சீன் போடுவார்ல இந்த ஐக்கியாச்சுல, அதுல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. சால்ட் எடுத்த உடனே ஓப்பனிங் பால் வந்து சால்ட்டுக்கு ஸ்வீட்டா ஒரு நியூஸ், எங்கன்னே ஒரு கேட்ச் விட்டார், பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச் விட்டார். ஆனா அவருக்கு பிட்டர் நியூஸ் எக்ஸ்ட்ராடனரி காட்டன் பால் பை ஆவேஷ் கான். அது வந்து டாப் கிளாஸ். அது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபாலோ த்ரூல கேட்ச் பிடிக்கிறதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம். அதுல லெப்ட்ல போயிட்டு அப்படியே டக்குன்னு பிளக் பண்ணாரு பாருங்க அந்த கேட்ச. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத சில கேட்சஸ்ல அது ஒரு கேட்ச். அண்ட் ஸோ ஃபீல்டிங்ல வந்து நம்ம கேட்ச் எல்லாம் நல்லா பிஸ்டாவா இருக்கலாம், 100 out of 100 கேட்ச்லாம் பிடிக்கலாம். அந்த ஓவர் பிலிம் காமிச்சோம்னா எங்கேயான புத்தியை காமிச்சிடும் கேட்ச். திடீர்னு டியூனால கை விட்டு ஸ்லிப் ஆகும், லைட்னால கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும், பால் என்ன வேணா ஆகும். அது வந்து கொஞ்சம் இயற்கையே லைட்டா ஒரு தள்ள தட்டிச்சு, தம்பி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிடிப்பாருமே அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அப்படி புஷ் அடி வெஸ்ட் அடி ஸ்டைலா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு நடக்கலாம் முடியாது. அந்த கேட்சை விட்டுட்டு ஒரு 4 வேற விட்டாரு பவுண்டரியில டை வச்சு. இதெல்லாம் தான் நடக்கும் பிலிம் காமிச்சா. சார் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ 2 டீம்லயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளையாடின கேகேஆரோட ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ஆர்ஆரோட சஞ்சு சாம்சன் ஆகட்டும், 2 பேருமே வந்துட்டு இந்தியன் டீம்ல ஒரு நம்பர் 4, நம்பர் 3 ஸ்லாட், 5 ஸ்லாட்டுக்கு விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். 2 பேருமே யங் கேப்டன்ஸா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட கேப்டன்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? அட் தி எண்ட் ஆஃப் தி 6-7 மேட்சஸ் யார வந்து ஒரு ஆக்டிவான கேப்டன் ஆகுறாரு, இவர் நிறைய டிஸ்கஸ் பண்றாரு, நிறைய மூவ்ஸ் பண்றாரு, ஐ லைக் ஹிஸ் கேப்டன்சி பாலா அப்படின்னு இந்த 2 பேர்ல நீங்க யார சொல்லுவீங்க இன்னைக்கு? இல்ல ஏன்னா நான் வந்து இவருக்கும் வந்து இந்த மிஸ்டரி ஸ்பின்னர்ஸ் சீக்கிரம் கொண்டு வந்து எதிர் டீமை ஃபாக்ஸ் பண்ணுன்ற ஆட்டிடியூட் இன்னும் வரவே இல்லை. அந்த அக்ரெஷன் தேவை. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரும் ஒன்றும் பெரிய கேப்டன்சி பண்ற மாதிரி தெரியல. நிறைய பேர்கிட்ட போய் பேசுறாரு, அம்பையர் கிட்ட, கிரௌட் கிட்ட எல்லாம் போய் பேசுறாரு, நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பேசுறாரு நிறைய. அது நான் இல்லைன்னு சொல்ல. சஞ்சு சாம்சன் ஸ்டம்புக்கு பின்னாடி வந்து சாந்தமா நின்று இருக்காரு. நான் டிக்கெட் வாங்காம அந்த மேட்ச் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரு நிற்கிறாரு. அப்பப்ப அஸ்வின்கிட்ட மட்டும் பேசுறாரு. அஸ்வின் வந்து ஒரு டியூஷன் மாதிரி வச்சிருக்காரு. சோ இவர் ரொம்ப சாந்தமா இருந்துட்டு சுமாரா கேப்டன்சி பண்றாரு. அவர் பயங்கர வைப்ரண்டா பேசின்னு சுமாரா கேப்டன்சி பண்றாரு. ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. நானும் எப்படியாவது சஞ்சு சாம்சன் கேப்டன்சிக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு 2 மார்க் வாங்கிடலாம்னு பாக்குறேன். பிடிவாதம் பிடிக்கிறீங்க. நானும் டெய்லி கேக்குறேன். வேலைக்கே ஆக மாட்டேங்குது. ஏன்னா 2 டீம்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டிங் பிரில்லியன்ஸ்னால அவங்க ஷைன் ஆனாங்க இன்னைக்கு. இந்த பக்கம் சுனில் நாராயணுடைய பேட்டிங்னால அவ்வளவு பெரிய டோட்டல் வந்தது, 200+ டோட்டல் வந்தது. இந்த பக்கம் ஜார்ஜ் பட்லருடைய ஸ்டாய்க் எஃபர்ட்னால ஒரு பயங்கர டோட்டல் வந்துச்சு. அதனால பெரிய ஸ்கோப் கேப்டன்சிக்கு இதுல இல்ல. ஏன்னா சிங்கிள் ஹேண்டட் டென்னிஸ் மாதிரி 2 பேர் ஆட்டாங்க இந்த மேட்ச. ஒரு பயங்கர டீம் எஃபர்ட் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல ஒரு ஸ்மார்ட் மூவ்ஸ்லாம் இருந்த மாதிரிலாம் தெரியல. ஏன்னா திடீர்னு போவல் வராரு, தன் பேட்டிங் பிரில்லியன்ஸை காமிச்சு மேட்ச்ல மாத்துறாரு. ஓகே, அந்த பக்கம் சுனில் நாராயண் பேட்டிங் பிரில்லியன்ஸை காமிக்கிறாரு. அப்புறம் இங்க ஜார்ஜ் பட்லர் கண்டினியூஸா காட்டுறாரு பேட்டிங் பிரில்லியன்ஸ். ஸோ இது மோர் ஆஃப் ஓவர் ஷேடோயிங் வித் த பேட் அப்படியே ஆகி போச்சு. சார் அஸ்வினை வந்து முன்னாடி கொண்டு வந்து விளையாடுற அந்த மூவ் வந்து அவங்க பண்றாங்களா சார்? இப்ப ஆர்ஆர் சைட்ல இருந்து அது அன்னைக்கு மேட்ச்ல ஒர்க் அவுட் ஆச்சு குல்தீப் யாதவ் அகைன்ஸ்டா. அது வந்து அடுத்தடுத்த மேட்ச்ல ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மேட்ச் ட்ரை பண்ணி அது ஒரு 3 மேட்ச் ஒர்க் அவுட் ஆனா கூட ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான மூவ் நம்ம அதை சொல்லலாம். பட் சோ ஃபார் அது ஒரு மேட்ச் தான் சக்சஸ் பார்த்திருக்கு இல்லையா? இல்ல இந்த கேகேஆர் டீம் அகைன்ஸ்டா அப்படி நினைச்ச மாதிரிலாம் அடிச்சிட முடியாது. அஸ்வினா இருக்கட்டும், எந்த ஹிட்டரா இருக்கட்டும், அதெல்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா போடுறது வருண் சக்கரவர்த்தி. அந்த லாஸ்ட் ஓவர் எப்படி போட்டார் பாத்தீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க. 6 அடிச்சதுக்கு அப்புறம் கூட தண்ணி குடிக்க வச்சிட்டார். ஸோ ஃபண்டாஸ்டிக் போலர். சுனில் நாராயணி அடிச்சாரு, போவல் அடிச்சார், அவருடைய கெரிபியன் பவரை காமிச்சார். கடைசியில் என்ன பாருங்க, ஐ ஹேட் த லாஸ்ட்ல. அதனால இவங்க வந்து நாட் த நார்மல் டைப் ஆஃப் bowlers where you can just plant your foot across and just caught them for 6. அது கிடையவே கிடையாது. அப்படி அடிக்கக்கூடிய அந்த 2 bowlers அவங்க கிடையாது. இவங்களுடைய மீடியம் பேசர்ஸ் வந்து இன்னும் நல்லா ஆரம்பிச்சாங்க, செகண்ட் ஹாஃப்ல சொதப்பிட்டாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, சிஎஸ்கேல வந்து முதல் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து சுமாரா போலிங் போட்டவங்க டுவர்ட்ஸ் தி ரிசல்ட் வரும்போது டாப் கிளாஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் சர்விகா போட்டு வின் பண்ணி கொடுத்துறாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். இங்க வந்து மீடியம் பேசர்ஸ் உல்டா ஆகி போச்சு. முதல்ல வந்து நல்லா விக்கெட் எடுத்துட்டு எக்கனாமியில போட்டு செகண்ட் ஹாஃப்ல ரன் வாரி வாங்கிட்டாங்க. அதான் விஷயம். சந்தீப் சர்மா இல்லாததை வந்து ஆர்ஆர் ரொம்ப மிஸ் பண்றாங்க இல்லையா? ஏன்னா அவங்கள்ட்ட டெத் பவுலிங் அந்த ஒரு 4 ஓவர் வந்து செம்மையா போடுவார் அவரு. அவர் இல்லாததான் பிரச்சனையா இருக்குது அவங்க. ட்ரெண்ட் போல்ட் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபார்முக்கு வர ட்ரெண்ட் போல்ட் அந்த ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா போட ஆரம்பிக்கிறாரு. டுவர்ட்ஸ் த எண்ட்ல கொஞ்சம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா யூஸ் பண்றாரு. ஒரு பவுன்சர்ஸ் திடீர்னு சர்ப்ரைசிங்கா போடுறாரு. இந்த இடத்துல உங்களுக்கு சந்தீப் சர்மா மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஐ திங்க் தே கேன் ரெடியூஸ் மோர் ரன்ஸ் இன் தி டெத். ஆமா, சந்தீப் சர்மா இருந்தாதான் ரசல் மாதிரி பிளேயரை வந்து ஹோல்ட் பண்ணுவாரு. இப்ப இவங்க பாருங்க, குல்தீப் என்ன பண்றாரு, வைட் அவுட் சித்தி ஆஃப் ஸ்டம்ப் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீட் பண்ணிருக்காரு. ஃபுல் ஸ்பீட் நீங்க போட்டீங்கன்னா சீவினா போருமே, பேட்டை டச் பண்ணாலே போருமே மிடில். அதுதான் சொன்ன, சந்தீப் சர்மா அதை மெதுவா போடுவார். சோ இவர் வந்து ரசல் லெஃப்ட் லெக் தூக்கி அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் வச்சிட்டாருன்னா வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ரீச்சுக்கு வந்து எப்போ தொட்டா 4 போகும் தான் சேஃப். பட் நான் இந்த பக்கம் காலை பரப்பி வச்சுன்னு அங்கேயும் ஃபுல் பவர் அடிக்கணும்னு எங்க அடிக்கிறது, பாடி வெயிட் பூரா இந்த பக்கம் தான் இருக்கு. அப்ப மெதுவா தான் போடணும். அதை சந்தீப் சர்மா பிரில்லியண்டா பண்ணுவார். ஸோ அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. சந்தீப் சர்மா டெஃபினெட்லி பி மிஸ்ஸிங் அந்த மாதிரி போலிங் போடுறதுல. ஓகே சார், இன்னைக்கு இந்த மேட்சை வந்துட்டு இவங்க ஜெயிச்சிருந்திருக்கலாம். பட் ஆனாலும் லாஸ்ட் பால் வரைக்கும் வந்ததுக்கு நம்ம கேகேஆர் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்றோமோ அதே அளவுக்கு இந்த 2 டீமே தே டிசர்வ் போத் கிரெடிட்ஸ். நாளைக்கு மேட்ச்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். See you in the next RR. அந்த ஒரு கேகே ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணாங்க. அந்த போல்ட்டை ரன் அவுட் ஆகாம இருந்தா வச்சுங்களேன்,
அவர் கட்சியில ஒரு 3 பால் எப்படியாவது பேட்ல படாம ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே வச்சிருந்திருப்பாரு கண்டிப்பா. அவர் போயிட்டு ஆவேஷ் கான் வந்ததுனால ஆவேஷ் கானுக்கு பேட்ல ஒரு பால் பட்டுருச்சு. அதுல ஒரு சின்ன டாக்டிக்கல் எரர் ஒண்ணு பண்ணிட்டாங்க. பட் ஆர்ஆர் டூ குட். வை தே ஆர் ஆன் டாப் ஆஃப் த டேபிள்ங்கிறத காமிச்சாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம அண்ட் ஆர் ஆவேஷ் கான் கிட்ட இன்னைக்கு வந்துட்டு ஹெல்மெட்டை புடுங்கி தான் அனுப்புனாங்க பாத்தீங்களா? ஏன்னா இந்த பாரு ஏதாவது ஆப்போசிட்ல அடிக்கிறது நம்ம பட்லரா இருக்கும். நீ இங்க ராங் எண்ட்ல இருந்து ஓடி போனதுக்கே ஹெல்மெட்லாம் தூக்கி சத தேங்காய்லாம் உடைச்சு ஆப்போசிட் டீம்ல அவங்க காண்டாயி நாளைக்கு அவங்க நம்ம ஊருக்கு வரும்போது இந்த பிரச்சனையே வேணாம். போன வருஷம் மொத்த பிரச்சனைக்கு காரணமே நீதான். நீ தயவு செய்து கம்முன்னு இருன்னு சொல்லி அவர்ட்ட ஹெல்மெட்டை புடுங்கிட்டு தான் நீங்க நான் ஸ்ட்ரைக் ரெண்டுக்கே அனுப்புனாங்க அவர். இல்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஜார்ஜ் பட்லர் ஹெல்மெட் எடுத்தாருல, எல்லாரும் கட்டி பிடிச்சி கிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்ப சைட்ல ஆவேஷ் கான் வந்து ஜார்ஜ் பட்லர் ஹெல்மெட் எடுத்து வச்சிருந்திருக்கு. அத சரியா காட்டல நமக்கு. அதாவது சின்ன வயசுல ஹெல்மெட் போடாம போய் ஏதோ சார்ஜென்ட் கிட்ட மாட்டிருக்காரு பொருளுக்கு. அந்த வடு பிளாஷ்பேக் அப்பப்போ வருது போல இருக்கு. அதனால ஹெல்மெட்டை போட்டு தேவை வச்சு வேண்டுதல் பிள்ளையாருக்கு வேண்டுதல் மாதிரி ஹெல்மெட் போட்டு வச்சிருக்காரு. பட் இப்ப என்ன சொல்றாங்க, ஹெல்மெட்டே அன்பிரேக்கபிளா இருக்கணும், அதுக்கு ஒரு ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. அன்பிரேக்கபிள் ஹெல்மெட்டா ஒண்ணு. எனிவே ஆனா சீரியஸ் நோட் பார்க்கும்போது ஆர்ஆர் வந்து நம்மளுடைய ஆர்ஆர்ஆர்ல நம்ம கலட்டா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சூப்பரா ஜார்ஜ் பட்லர் இல்ல, ஐ எம் அ ஜார்ஜ் பேட்லர், ஐ வில் பேட்டில் டில் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் பட்லர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சூப்பரா சைன் ஆஃப் பண்ணாரு. லவ்லி மேட்ச். தேங்க்யூ சார். see you the next RRR. மறுபடியும் சந்திக்கிறோம். our favorite RRR.